பசிக்குதா அவனுக்கு? அல்லாடுற. சுடுதுடா, ஆற்றி தரேன். ஏய், சுடுது. அப்புறம் வாய் பற்றிக்கும். அப்புறம் தெனாலி ராமன் கதையாயிடும். அப்புறம் பால் வச்சாலும் குடிக்க மாட்டேன். இது பால் வைக்கும்போது ஒரு தெனாலி ராமன் கதை சொல்கிறேன். ஒரு தடவை ராஜா யார் நல்லா விலங்குகளை வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்க எல்லோரையும் கூப்பிட்டு, மந்திரி, சிப்பாய் எல்லாம் கூப்பிட்டு, சரி ஒரு பூனையை யார் நல்லா வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு தரேன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அந்த நாட்டில் மந்திரி இருந்தது தெனாலி ராமன். மந்திரி, நீங்கள் கூட வளங்க. சுடு நீல் சுடு. சொன்னோடனே தெனாலி ராமனுக்கும் ஒரு பூனையை கொடுத்தாங்க. நிறைய எல்லா மந்திரி, சிப்பாய் எல்லாருமே சேர்ந்து பூனை வளர்த்து ஒரு 6 மாதம் ஆச்சு. சரி, எந்த பூனை நல்லா வளர்ந்துருக்கோ அவங்களுக்கு பரிசளிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அப்போ ஒரு பூனையாக பார்க்குறாரு ராஜா. நிறைய பூனைங்க நல்லா புதுசு நல்லா குண்டா ஜம்முன்னு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே போகும்போது தெனாலி ராமன் மந்திரி பூனை. இப்போ தெனாலி ராமன் ரொம்ப புத்திசாலி. அவன் பயங்கர, அவனுடைய பூனை நல்லா வளர்ந்துருக்கும். அப்படியே எதிர்பார்ப்போட போவார். போனால் அவனுடைய பூனை ரொம்ப மெலிஞ்சு போய் சாவார கண்டிஷனில் இருக்கும். என்ன தெனாலி ராமன், நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி, அமைச்சரவையில் மந்திரியாக இருக்க, உன்னுடைய பூனை இப்படி இவ்வளோ இதுவாக இருக்க, பூனை கூட உனக்கு வளர்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்பார். ராஜா, நான் வச்ச பால் கொடுத்தா குடிக்க மாட்டேன்து, எனக்கு அந்த மாதிரி பூனையை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால தான் என்னால் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்படியே பூனை இப்படி பால் குடிக்காமல் போவோம். கேட்பார். ராஜாவே பூனைக்கு பால் வச்சுப்பார். வச்சோம்னா அந்த பூனை பால் கிட்ட போவோம், அப்புறமேட்டு குடிக்காமல் வந்துடும். ஆமாப்பா, குடிக்க மாட்டேன்ப்பா. சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன், நான் நீ சொன்னது உண்மை தானே. அப்புறம் அந்த ராஜாவுக்கு தெனாலி ராமன் சொல்லுவார், ஐயா ராஜா, நாட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்குது, நீங்கள் இந்த போட்டின்றது தேவையில்லாத போட்டி, அதை புரிய வைக்க தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். பூனை பால் குடிக்கும்போது சுட வச்சுருவேன். ஒரு தடவை சுட வச்சா